ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு சடனாக தோணுச்சு, எனக்கு தெரிஞ்ச சில ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாமல் எந்த நோட்ஸும் எடுக்காமல் டேரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அண்ட் நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு லைஃப் இருக்குல்ல, நம்மளோட ட்ரீம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து அடையிறதுக்கு இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் மட்டும்தான். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃப்யூச்சர் நம்ம ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சர் நம்ம கண்ட்ரோலை மீறி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் என்னோட லைஃப்பில் சின்சியராக ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் வந்து இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டேரெக்டாக என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். லைக் எந்தெந்த டைமில் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 10 o'clock வந்து நான் லாகின் பண்ணணும். ஸோ 10 o'clock முன்னாடி வந்து குக்கிங் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருவேன். ஸோ ஆஃப்டர் 10 வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ 7 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு 7க்கு மேலே குழந்தைக்கு ஹோம் ஒர்க், மிச்ச வேலை, வீட்டு வேலைலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன். ஆக்சுவலி நடுவில் பிரேக்ஸும் எடுப்பேன். பட் குக்கிங்காக வந்து அந்த பிரேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இதையே நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10க்கு முன்னாடி வந்து நான் குக்கிங் முடிக்கலைன்னா அந்த ஆஃப்டர் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வேலை வந்து கரெக்டாக டைமுக்கு முடிக்க முடியாது. ஸோ ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ எந்தெந்த டைமில் எது பண்ணணுமோ அதாவது அந்தந்த டைமில் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ அந்த டைமில் வந்து வேறு விஷயத்த வந்து அந்த செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்க, இப்போ ஒரு வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா அதை உடனே பண்ணிவிடுங்க. இதில் நான் வந்து பயங்கர ஒரு அடிப்பட்டு தான் திருந்தினேன் அப்படின்ட்டே சொல்லலாம். பிகாஸ் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், குட்டி வேலையாக தான் இருக்கும். அதை வந்து அப்படியே போஸ்ட்பான் பண்ணி அது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை செஞ்சிட்ருப்பேன். ஸோ ஒரு விஷயம் குட்டியாக, அதாவது டக்குன்னு முடியும்னா அதை உடனே செஞ்சு முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் சேவ் ஆகும் அப்படின்ட்டே சொல்லலாம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறத ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் நம்ம ஒரே சமயம் நிறைய வேலைகளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ண மாட்டோம். எதுலேயுமே 100% பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக அந்த டென்ஷன் எடுத்துகிட்டு போய் மற்றவங்க மேலே தான் இறக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை எடுத்து கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை எடுங்க. அட் அ டைம் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுன்ற ஒரு நினைப்பு வந்துடுச்சுனாலே நம்ம கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிவிட்டேன். 4th விஷயம், நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. என்னென்னா வந்து ஒர்க் ஹவர்ஸில் தான் வந்து நான் வந்து சூப்பராக லஞ்ச் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டு உட்காந்துருப்பேன். இல்லைனா வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ், அப்போ தான் நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து எனக்கு எல்லா சைடுமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சில சமயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக இதுதான் பண்ண முடியுன்றது இருக்குது. லைக் இப்போ வீக் டேஸ்னால் நான் கண்டிப்பாக சிம்பிளான லஞ்சு, சிம்பிளான விஷயங்களை தான் வந்து நான் ட்ரை பண்ண முடியும். வீக் டேஸில் வேணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நான் பர்ஃபெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணவே. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக் ஹெல்ப். மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க கொஞ்சம் கூட கூச்சமே படாதீங்க. அது உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலுமே சரி. ஏன்னா எல்லா வேலையுமே நானே பண்ணி முடிச்சணும்னு முடியாதுல்ல. சில சமயம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணிக்கோங்க. வேலையை ஷேர் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்களும் நினச்சதெல்லாம் அப்பப்போ பண்ணி முடிச்சுட்டு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டேக் எனாஃப் பிரேக். கண்டினியூவாக ஒர்க் பண்ணாலுமே வந்து அந்த ஒர்க்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் குட்டி குட்டியாக வந்து அப்பப்போ பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக வந்து உங்களோட மைல் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்குமே வந்து பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நீங்களுமே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி அதிகம், நான் நல்லா பண்ணியிருக்கேன், இந்த நாள் ஃபுல்லாக நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணலன்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் அன் irrelevant திங்ஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். லைக் வந்து இப்போது எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமாலும் குக்கிங் வீடியோ பாருங்கள். அது பற்றின விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ரீல்ஸ் பார்க்குறது. அண்ட் வந்து நான் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போகிறது கிடையாது, என்கிட்ட ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்குன்னு தெரிஞ்சே வந்து ரொம்ப நேரம் அந்த ஷாப்பிங் ஆப்பில் உட்காந்து நான் ஒவ்வொன்றுக்கும் ரிவ்யூஸ் பார்க்குறது, அது நிஜமாவே டைம் வேஸ்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ ஷுட் வேல்யூ யுவர் டைம். பிகாஸ் நீங்கள் உங்களோட டைமை வேல்யூ பண்ணலை அப்படின்னா வந்து மற்றவங்களுமே வந்து அதை மதிக்கவே போகிறது கிடையாது. இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய ஒர்க் டைம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒர்க் டைமில் நான் உட்காந்து ஒர்க் பண்ணாமல் பிரேக் எடுத்துக்கிட்டோ இல்லை அப்போ உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைமுக்கு போய் ஏதாச்சும் வீட்டு வேலையை பார்க்கலாம்லன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்னுடைய ஒர்க்கை நான் வேல்யூ பண்ணணும், என்னோடய டைமை நான் வேல்யூ பண்ணணும். ஸோ அப்போ தான் மற்றவங்களுமே வந்து எனக்கு அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான்.
அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட டேவை. இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே வந்து இருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் போகவே மாட்டேன். பட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன், கரெக்டாக 5:30 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 o'clock வந்து என்னோட டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முன்னாடி நாளே இந்த டைமுக்கு இது தான் பண்ண போகிறன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து அது உங்களுக்கு ஒரு 80% ஆச்சும் வந்து உங்களோட டேவை வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து நான் சின்சியராக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப அவசரமாக எடுத்ததால ஏதாச்சும் தப்பு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப அவசரமாக எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிற வரைக்கும் சமத்தாக உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என் கவலை சூப்பர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.